வணக்கம் மக்களே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நாள் பிளான் போட்டிருப்போம் ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அது பிளானில் மட்டுமே போயிட்டுருக்கோம். ஆனால் திடீர்னு காலையில் ஒரு பிளானை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சாயந்தரம் கிளம்பியிருப்போம். அந்த மாதிரி ஒரு விளாக் தான் இது. ஹாய் ஹலோ மக்களே, என்னோட பேர் ஜெயபிரகாஷ். இன்ஸ்டாகிராமில் புதுசாக கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க்கை என்னடா ரொம்ப நாளாக போராகவே போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வீட்டில் எங்கள் அக்கா கேரளா போயிட்டு வரலாமான்னு கேட்டாங்க. இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் லீவை போட்டுட்டு அவங்க கூட கிளம்பிட்டேன். நான் நிறைய பஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு தாட்டி கூட இந்த ஸ்லீப்பர் கவுச்சில் போனதே இல்லை. ஜன்னலோட சீட்டு, இளையராஜா பாட்டுன்னு சொல்லிட்டு குருவாயூர் போய் சேர்ந்துட்டேன். குருவாயூர் வந்த உடனே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வீட்டில் இருந்து சப்பாத்தியை கொண்டு வந்திருந்தோம். அதெல்லாம் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். நாங்கள் வந்தது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கோயிலில் செம கூட்டம். கிட்டத்தட்ட சாமியை பார்க்கவே 4 மணி நேரம் ஆயிடுச்சு. சாமியை பார்த்து முடிச்சுட்டு ஒரு டீயை போட்டுட்டு ஒரு ரீல்ஸை எடுத்தேன் பாருங்க. போதும் போதும் போதும். ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு நான் சொல்லவா? புது புது இடத்துக்கு நம்ம போகிறதுனால புது புது மனிதர்களை சந்திக்கலாம், புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதனால் ட்ராவல் பண்ணுங்கள் நண்பர்களே. குருவாயூர் கோயிலிருந்து ஜஸ்ட் 5.4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிற சாவக்கடா பீச்சுக்கு தான் வந்தோம். பீச்சிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சொந்தமாக வீடு கட்டும் போது இந்த மாதிரி ஒரு நிலாவை வீட்டில் வைக்கணும்னு ஒரு ஆசை.